வணக்கம். தொல்காப்பியர் 10வது நூற்பாவில் சொன்ன அந்த மாத்திரை அளவை இதுவரையில் ஏற்கனவே குறிலெழுத்தினுடைய மாத்திரை 1 என்றும் நெடிலெழுத்துக்கு மாத்திரை 2 என்றும் மாத்திரையை கூட்ட வேண்டுமானால் அளவெடுக்க வேண்டும் என்றும் கூறியவர் இப்பொழுது மெய்யெழுத்தினுடைய மாத்திரை எவ்வளவு என்று கூறுகிறார். மெய்யெழுத்தினுடைய மாத்திரை அரைதான். அந்த நூற்பா 11வது நூற்பா மெய்யெழுத்தின் மாத்திரை அளவு கூறுகிறார். 11வது நூற்பா மெய்யின் அளவே அரையென மொழிவ. இங்கே கூட நான் சொல்லவில்லை, நமக்கு முன்னோர் இலக்கண சான்றோர் கூறி வைத்திருக்கின்றனர் என்றுதான் மெய்யின் அளவே அரையென மொழிவ என்கிறார். அப்படியானால் மெய்யெழுத்துகள் 18க்கும் அரை மாத்திரை அளவு நேரம்தான் இந்த வாயில் ஒலிக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி அடுத்த நூற்பாவில் 12வது நூற்பாவில் சார்பெழுத்துக்களை சொல்லுகிறார். தொல்காப்பியர் சொல்லுகின்ற சார்பெழுத்து குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் ஆகிய 3. இந்த 3க்கும் மாத்திரை அரைதான். அதாவது குற்றியலிகரத்துக்கும் அரைதான், குற்றியல் உகரத்துக்கும் அரைதான், ஆயுதத்துக்கும் அரைதான் என்று சொல்ல வந்த நூற்பா 12வது நூற்பா அவ்வியல் நிலையும் ஏனை 3 என்பது அந்த நூற்பா. சார்பெழுத்துகளாகிய குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் ஆகிய 3 வகை எழுத்துகளுக்கும் மாத்திரை அளவு அரைதான். இங்கு சார்பெழுத்துகள் 3 என்று தொல்காப்பியர் சொன்னார். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் எழுந்த நன்னூல் பவனந்தி முனிவர் சார்பெழுத்துகள் 10 என்கிறார். அதை இப்பொழுது பார்ப்போம். அதாவது நன்னூலின் ஆசிரியர் பவனந்தியார் கூறும் 10 சார்பெழுத்துகள்: 1 உயிர்மெய், 2 முற்று ஆயுதம், 3வது உயிரளபடை, 4வது ஒற்றளபடை, 5வது குற்றியலிகரம், 6வது குற்றியல் உகரம், 7வது ஐகார குறுக்கம், 8வது ஔகார குறுக்கம், 9வது மகர குறுக்கம், 10வது ஆயுத குறுக்கம். இவை அனைத்துக்கும் மாத்திரை அரைதான். இப்பொழுது தொல்காப்பிய நூற்பாவின் 13வது நூற்பா, அதாவது எழுத்ததிகாரம், நூன் மரபு. அந்த நூன் மரபிலே இது 13வது நூற்பா குறுக்கங்களை பற்றி கூறுகிறது. அதாவது குறுக்கம் என்றால் அதாவது 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை என்று இல்லாமல் அந்த 1 மாத்திரையிலிருந்தும் குறுகி ஒலிப்பது என்றுதான் இதற்கு பொருள். இதற்கு குறுக்கங்கள். அதாவது 13வது நூற்பா அரையளவு குறுக்கல், அரையளவு குறுகல் மகரம் உடைத்தே இசையிடன் அருகும் தெரியுங்காலை. இப்போது மகரம்னா இம்மு என்று பொருள். மேறு புள்ளி வைத்த மெய்யெழுத்து. இதற்கு மாத்திரை அரை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். சில இடங்களில் மாத்திரை அறையிலிருந்தும் குறுகி கால் மாத்திரையாக வரும் என்பதுதான் இதற்கு பொருள். அதை மெய்யெழுத்துகளுள் மகர மெய் மட்டும் காலளவு மாத்திரையாக குறுகி ஒலிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது ஏன் குறுகி ஒலிக்கும் பார்ப்போம். இந்நிகழ்வு செய்யுளில் மட்டுமே நிகழும்.
இது உரைநடையில் நிகழாது. நகர நகர மெய்களை அடுத்து வரும் மகரம் தன் அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதாவது போலும் என்பது போன் என்றும் மருளும் என்பது மருண் என்றும் தரும் வளவன் என்னும் இடத்திலும் குறுகும். பார்ப்போம். அதாவது போலும் மருளும் தரும் வளவன். இந்தையும் இந்த மூன்றும் அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். எப்பொழுது? செய்யுளில்தான். செய்யுளிலும் எப்பொழுது அது குறுகும் என்றால், இந்த போலும் என்பது இரண்டு அசைகளை கொண்ட ஒரு சீர். அதாவது நேர் நேர் இரண்டு அசை. இப்போ வெண்பா என்று ஒரு பா உண்டு, நம்ம பார்க்க போகிறோம். அது குரல் வெண்பாவாக இருந்தாலும், அது நேரிசை வெண்பாவாக இருந்தாலும், சிந்தியல் வெண்பாவாக இருந்தாலும், இன்னிசை வெண்பாவாக இருந்தாலும், பக்ருடை வெண்பாவாக இருந்தாலும், வெண்பாவினுடைய ஈற்றடி கடைசி அடியிலே காசு பிறப்பு நாள் மலர் என்ற வாய்பாடில் முடியும். அப்படி முடியும் போது அது ஓரசை, அதாவது நேரசை அல்லது நிறையசையாக முடிதல் வேண்டும். அப்படி முடிக்க வேண்டும் என்று கருதுகின்ற இடங்களில்தான் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் எழும். இந்த போலும் என்றால் ஈரசை தேமா, நேர் நேர். அதனை போன் என்று சுருக்கிக் கொள்ளலாம். மருளும் என்பதும் ஈரசை, இது புளிமா. இதுவும் ஓரசை ஆக்க வேண்டும். ஆனால் மருண் என்று சுருக்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வா வருவதனால் இந்த மாவுக்கு மாத்திரை குறையும். இந்த இடத்திலும் அது கால் மாத்திரை, இங்கே அதுக்கு கால் மாத்திரை, இங்கே அதற்கு கால் மாத்திரை. ஏன்? நீரே வாயில் சொல்லி பாரும். போலும் என்ற சொல்லும்போது இரண்டு மாத்திரை, அதாவது இது ஒரு 2 மாத்திரை, அது ஒரு 2 மாத்திரை அளவு ஒலிக்கிறது, தேமா என்று ஒலிக்கிறது. அதுவே போன் என்று சொல்லி பார்த்தால் மாத்திரை குறைந்து விடுகிறது. அதனால்தான் இந்த இம்மு, இந்த இன்னோட சேர்ந்து வருகின்ற இம்முக்கு கால் மாத்திரை தான். அதே மாதிரி இந்த இன்னோட சேர்ந்து வருகின்ற இம்முக்கும் கால் மாத்திரை தான். அதனால் இம்முக்கு அடுத்து வா வருமானால் அந்த அரை மாத்திரையும் கால் மாத்திரையாக குறுகிவிடும். இது நம்ம வாயை வைத்து கொண்டு தான் மாத்திரை அளவை தொல்காப்பியர் இட்டிருக்கிறார். அதாவது அ என்னும்போது ஒரு மாத்திரையும், அல்லது க என்னும்போது ஒரு மாத்திரையும், அதுவே ஆ என்பது 2 மாத்திரையும், கா என்பது 2 மாத்திரையும், எழு என்னும்போது 3 மாத்திரையும் ஒலிப்பதனை நம் வாயில் வைத்து கொண்டு தான் கணக்கிட்டார். அதே மாதிரி தான் இங்கே போலும் என்பது போன் என்று ஆகும் பொழுது அந்த இம்மு அரை மாத்திரை அளவு நம் வாயில் ஒலிக்கவில்லை, குறுகி ஒலிக்கிறது. அதனால் அதற்கு கால் மாத்திரை என்றார். மருண் என்னும்போதும் இப்போ சொல்லினுடைய பொருள் மாறவில்லை, சொல் மாறவில்லை,
குறுகி இருக்கிறது, அவ்வளவுதான். போலும் என்பது போன் என்றும் மருளும் என்பது மருண் என்றும் சுருங்கி இருக்கிறது, குறுகி இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால் இந்த இடத்திலே அந்த ரன்னகரத்தை அடுத்து வருகின்ற இம்மு கால் மாத்திரை பெறும், தன்னகரத்தை அடுத்து வருகின்ற இம்மும் கால் மாத்திரை தான் பெறும். அடுத்து தரும் வளவன் என்கின்ற இடத்திலே வா வருவதனால் இந்த இம்மு அரை மாத்திரையிலிருந்து கார் மாத்திரையாக குறுகி ஒலிக்கும். இதுதான் தொல்காப்பியருடைய அதாவது நிலை. பிறகு இந்த குறுக்கங்களை அவரே சொல்லிவிட்டார். இந்த இடத்துல வேறு யாரையும் கூப்பிடவில்லை. அரையளவு குறுகல் மகரம் உடைத்தே இசையுடன் அருகும் தெரியுங்காலை. அதாவது மெய்யெழுத்துகளுள் மகர மெய் மட்டும் காலளவு மாத்திரையாக குறுகி ஒலிக்கக்கூடிய தன்மை உண்டு என்று சொன்னார். பிறகு இது 14வது நூற்பா. உட்பெரு புள்ளி உருவாகுமே. இந்த இடத்திலே பலரும் கொஞ்சம் மாறி மாறி கருத்து கூறுகின்ற இடம் இந்த இடம்தான். அதாவது உட்பெரு புள்ளி உருவாகுமே என்பது இந்த 14வது நூற்பா. அதில் மேலே சொன்ன அந்த நூற்பாவில் மகர குறுக்கம் என்பது என்ன என்றும் அது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவு குறுகி ஒலிக்கும் என்றும் கூறிய தொல்காப்பியர் அதன் வடிவத்தை இந்த நூற்பாவில் கூறுகின்றார். இந்த நூற்பா பலரையும் திணற அடித்துள்ளது. அதாவது இப்பு பாவில் புள்ளி பெறும் இப்பு தானே இம் அரை மாத்திரை அளவு உடையது. கால் மாத்திரை உடைய மகர குறுக்கம் வடிவம் இம் என்பதனை, அதாவது ஏற்கனவே மேலே நாம் பார்த்தோம். அதாவது சிலர் என்ன கூறுகின்றனர், அதாவது இது மகரம் என்று உரையாசிரியர் சிலர் கூறியிருக்கின்றனர். இது எப்படி மகரமாகும்? இது பகரம். சிலர் இல்லை இது இப்படி வரும், அந்த புள்ளியைத்தான் தொல்காப்பியர் கூறுகிறார் என்று சிலரும் கூறியிருக்கின்றனர். இந்த இடத்தில் 13வது நூற்பாவில் மாத்திரை அளவு சொன்னவர் திடீரென்று ஏன் வடிவத்துக்கு வருகிறார்? இதனை நாம் கொஞ்சம் சிந்தித்தால் தெளிவு பிறக்கும். இப்போது முதல்ல மெய்யெழுத்துக்கள் எல்லாம் அரை மாத்திரை பெறும் சொன்னவர் உடனே மகர குறுக்கத்துக்கு வருகிறார். ஏன்? இந்த 18 மெய்யெழுத்துகளில் இம்மு மட்டும்தான் இதை போன்று கால் மாத்திரை பெறுகின்ற தன்மை உடையது என்று கூற வந்தவர் அடுத்த நூற்பாவில் கூறிவிட்டார். இப்போ அதற்கு அடுத்த நூற்பா 14. இதிலே அந்த மகர குறுக்கம் என்பதற்கு என்ன வடிவம் என்று சொல்ல வருகிறார், அவ்வளவுதான். இம்முக்கு வடிவம் சொல்ல வரவில்லை. மகர குறுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். இதுதான் என்னுடைய சிந்தனை. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பல உரையாசிரியர் சிலர் இதை சொல்லுகிறார் தொல்காப்பியர் என்றும் இதை சொல்லுகிறார் தொல்காப்பியர் என்றும் கூறுகின்றனர். இப்போ நான் சொல்லுவது என்னவென்றால், இது இம்மு, இது மகரம்,
இதற்கு அரை மாத்திரை உண்டு. இது என்ன ஆகியிருக்க வேண்டும்? இந்த கால் மாத்திரை அளவுடைய மகரத்தை குறிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு வடிவம் தர வேண்டும். அதற்கு என்ன வடிவம் தரலாம் என்று கருதியவர்தான் உட்பெரு புள்ளி உருவாகுமேன்னார். ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்கிறது, இன்னொரு புள்ளி பெறும் பாருங்க, அப்படி பெறும். இப்படி பெற்றால் அது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை ஆகிவிடும். இந்த சிந்தனை தான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லையானால் சிந்தித்து ஆய்வு செய்யுங்கள். உட்பெரு புள்ளி உருவாகுமேன்னா உள்ளேயும் ஒரு புள்ளி பெறும். ஏற்கனவே ஒரு புள்ளி பெற்றிருக்கிறது, அதனால்தான் அது அரை மாத்திரையானது. இப்போ பாருங்கள், இந்த மா ஒரு மாத்திரை அளவுடையது, ஒரு மாத்திரை. இப்போ இது அரை மாத்திரை. இதிலிருந்து கால் மாத்திரையாக குறுகுவது உட்பெரு புள்ளி உருவாகுமே, இது கால் மாத்திரை. இதைத்தான் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் இந்த வடிவத்தை தந்தேன். முதலிலே மா ஒரு மாத்திரை உடையது, இம் அரை மாத்திரை உடையது. இந்த போன் என்கின்ற இடத்திலே வருகின்ற கால் மாத்திரை அளவுடைய மெய்யெழுத்து இப்படித்தான் இருக்க வேண்டும், இருந்திருக்கும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார் என்று நான் கருதுகிறேன். அதுக்கடுத்து 15வது நூற்பா, மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். ஏற்கனவே அவர் மெய்யெழுத்துன்னு பொதுவாக சொல்லிட்டார். இப்பொழுது மெய்யெழுத்தெல்லாம் எப்படி இருக்கும் இப்போ சொல்லுகிறார். அதாவது இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இள்ளு, இரு, இன்னு. 2, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. இப்படி ஒவ்வொரு எழுத்தும் மேலே புள்ளி பெற்றிருக்கும். அப்படி புள்ளி பெற்றிருப்பவை மெய்யெழுத்து. அதாவது மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் என்று சொல்லுகிறார். நகர எகர உகரங்களும் அதுக்கு அடுத்த நூற்பா பாருங்கள். இது தமிழினுடைய அப்பொழுது இருந்த நிலையை அடுத்த நூற்பா நமக்கு கூறுகிறது. இது 16வது நூற்பா. எகர ஒகரங்களும் புள்ளி பெற்றிருக்கும். அதாவது எகர ஒகரத்து இயற்கையும் அற்றேனார். இந்த இடத்தில் நாம் பார்க்காத ஒரு புதுமை. அதாவது உயிரெழுத்துகள் 12 நாம் பார்த்தோம். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இவை புள்ளி பெற்றிருக்கவில்லை, இப்பொழுது இருக்கின்ற நிலை. ஆனால் தொல்காப்பியர் காலத்தில் அவர் சொல்கிறார்,
எகர ஒகரத்து இயற்கையும் மற்றேனர். அப்படியானால் 18 மெய்யெழுத்துகள் புள்ளி பெற்றிருந்த இருப்பதனைப் போன்று இந்த ஏவும் இந்த ஓவும் புள்ளி பெற்றிருக்கும் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வேறுபாடு? உயிரெழுத்துகள் 12ம் புள்ளி பெறாமல் அல்லவா இருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 எழுத்தும் ஏன் புள்ளி பெற்றிருக்கின்றன? தொல்காப்பியர் காலத்தில் இந்த வடிவம் இருந்திருக்கின்றன. அதாவது மெய்யெழுத்துகள் புள்ளி பெற்றிருப்பதனைப் போன்று உயிர் குறில் எழுத்துக்களாகிய ஏஓ ஆகிய இந்த 2ம் புள்ளி பெற்றிருக்கின்றன. இதனை கல்வெட்டில் சில கல்வெட்டில் அதாவது ஒரு காலத்தில் இதுதான் நெடில், இதுதான் நெடில். ஒரு காலத்தில் தொல்காப்பியர் காலத்தில் அதற்கு அதாவது ஏ ஓ 2ம் நெடிலாக இருந்திருக்கின்றன. அதாவது ஏணி என்பதற்கு இப்படித்தான் எழுதியிருக்கின்றனர். இப்போ ஏணி என்பதில் இந்த ஏ இப்பொழுது நாம் குறிலாக கருதுகிறோம். ஒரு காலத்தில் இதுதான் நெடில், ஏணிக்கு இப்படித்தான் எழுதினர். எலி எழுத வேண்டுமானால் என்ன செய்வது? எலி. இப்போ இது பழங்கால வடிவப்படி பார்த்தா ஏலி என்பதுதான் ஆகும். இப்பொழுதுதான் இது எலி, முன்னால் இது ஏலி. சரி, எலி என்று எழுதுவதற்கு என்ன செய்வது? என்ன செய்தனர்? இந்த ஏ மீது புள்ளி வைத்தனர். இதுக்கு காரணம் என்ன? இப்போ ஏ இது 2 மாத்திரை உடையது அந்த காலத்தில். இப்போ இது ஏ 2 மாத்திரை உடையது. இதனை 1 மாத்திரை ஆக்க வேண்டும். ஆனால் மேலே புள்ளி வைத்தால் 1 மாத்திரை ஆகிவிடும் என்று கருதி இருக்கின்றனர். ஏ நெடில், அந்த நெடிலின் மீது ஒரு புள்ளியை வைத்தால் குறிலாகிவிடும் என்று கருதி இருக்கின்றனர். இந்த நோக்கம் எங்கிருந்து வந்தது என்றால், க இது 1 மாத்திரை உடையது, இதன் மீது புள்ளி வைத்து விட்டால் அரை மாத்திரை ஆகிவிடும். அந்த சிந்தனையை இந்த எழுத்தில் கொண்டு வந்து ஏ என்பது நெடிலானதனால் அதன் மீது புள்ளி வைத்தால் குறிலாகிவிடும் என்று கருதி எலி என்பதற்கு இப்படியும் ஏணி என்பதற்கு இப்படியும் பயன்படுத்தி எழுதியிருக்கின்றனர். சில கல்வெட்டில் இருக்கின்றன, ஆனால் ஓலைச்சுவடியில் இல்லை. அதே மாதிரி தான் ஓணான் என்பதை இப்படித்தான் எழுதினர் ஆரம்பத்தில். இந்த ஓ நெடில். அப்பொழுது இப்போ 1 என்று எழுத வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? என்ன செய்தனர்? இதன் மீது புள்ளி வைத்தனர். காரணம், ஓ நெடில் 2 மாத்திரை என்பதனால் அதன் மீது புள்ளி வைத்தால் 1 மாத்திரை ஆகிவிடும், குறிலாகிவிடும் என்று கருதி இப்படி செய்திருக்கின்றனர். இது சில கல்வெட்டில் இப்படி இருக்கின்றன. ஆனால் ஓலையில் அப்படி இல்லை. ஏன்னா ஓலையில் மெய்யெழுத்துகளுக்கே புள்ளி இல்லாமல் எழுதினர். அதனால் உயிரெழுத்துக்கு அவர்கள் புள்ளி போடவில்லை. ஆனால் கல்வெட்டில் இருக்கிறது. ஆனால் தொல்காப்பியர் அந்த நூற்பாவை சொல்லுகிறார். அவர் காலத்தில் இந்த ஏவும் ஓவும் நெடிலாக இருந்தது, குறிலாக வரும்பொழுது அது புள்ளி பெற்றிருந்தன. இது எதுவரையிலும் இருந்தது என்று சொன்னால் 1700 காலங்களில், கிபி 1700 காலங்களில்
நம் நாட்டுக்கு மதம் பரப்ப வந்த கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்கின்ற வீரமாமுனிவர் இந்த நாட்டிலே வந்து அவர் தமிழ் கற்றுக்கொண்டு இந்த தமிழருடைய நெடுங்கணக்கை பார்த்தபோது அவருக்கு ஒரு ஐயம் தோன்றியது. மெய்யெழுத்துகள் புள்ளி பெற்றிருக்கின்றன, சரி, உயிரெழுத்து ஏன் புள்ளி பெற்றிருக்க வேண்டும் என்று கருதி இந்த இங்கிருந்த புள்ளியை தூக்கி இங்கு போட்டார், ஓணானானது. இது அதே மாதிரி இந்த இந்த புள்ளியை தூக்கி இதை காலாக ஆக்கி ஏணி ஆக்கினார். இந்த செய்தி வீரமாமுனிவருக்கு பிறகுதான் இந்த எழுத்து இப்படி மாறி இருக்கிறதாக செய்தி இருக்கிறது, பல நூல்கள் கூறுகின்றன. ஆனால் சுபமாணிக்கனார் இதை மறுக்கிறார். தமிழன் ஓலைச்சுவடியில் மெய்யெழுத்துகளுக்கே புள்ளி வைக்காதவன் எப்படி இந்த உயிரெழுத்துக்கு புள்ளி வைத்திருப்பான் என்று கேட்கிறார். உண்மையில் ஓலைச்சுவடியில் வைக்கவில்லை, கல்வெட்டுகளில் இருக்கின்றன, கல்வெட்டு சான்று கிடைத்திருக்கிறது. இது தொல்காப்பியர் காலத்தில் இருந்திருக்கின்றன. அதனால் தொல்காப்பியர் இதனை குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். அதாவது சமஸ்கிருதக்காரர்கள், அதாவது சுவாமிநாத தேசிகர் என்பவர் திருவாரூரைச் சேர்ந்தவர். அவர் தொல்காப்பியத்தை போல் ஒரு இலக்கண நூல் பாட வேண்டும் என்று கருதி தமிழுக்கு ஒரு இலக்கண நூல் பாடுகிறார். அந்த இலக்கண நூலுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார். அதனுடைய பெயர் இலக்கண கொத்து. இலக்கண கொத்து என்று பெயரிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் வாழ்கிறார், திருவாரூரில் வாழ்கிறார், தொல்காப்பியம் படித்திருக்கிறார். தொல்காப்பியத்தை போல் ஒரு நூல் எழுத வேண்டும் என்று கருதுகிறார். செய்யுளிலேயே இந்த இலக்கண கொத்தை பாடியிருக்கிறார். ஆனால் அவர்தான் தனித்தமிழ் என்ற சொல்லை உருவாக்கி கொடுத்தவரும் அவர்தான். இன்றைக்கு நாம் மறைமலையடிகளை வைத்தும் பாவாணரை வைத்தும் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை வைத்தும் நாம் கூறிக்கொண்டிருக்கிற இந்த தனித்தமிழ் இயக்கம் இருக்கிறதே, இந்த சொல்லை உருவாக்கி கொடுத்தவரே சுவாமிநாத தேசிகர் தான். அவர் ஏன் உருவாக்கினார் தெரியுமா? சொல்லுகிறார், உங்களுக்கு தனித்தமிழ் என்று ஒன்று உண்டா? எல்லாமே சமஸ்கிருதத்திலிருந்து நீங்கள் கொண்டு வந்தது தானே என்று நம்மை கேலி செய்யவும் நம் தமிழ் மொழியை இழிக்கவும் சொன்ன சொல்தான் உங்களுக்கு தனித்தமிழ் என்று ஒன்று உண்டா என்று முதலாவதாக அவர்தான் கேட்கிறார். பிறகு இன்னொரு நூற்பா சொல்லுகிறார், ஐந்தெழுத்தால் ஒரு பாடை அறையவும் நாணுவரே என்று தமிழ் மொழியை பழிக்கிறார். 5 எழுத்து தான் உங்களுக்கு ஒரு சிறப்பு எழுத்து. அந்த 5 எழுத்தை வைத்துக்கொண்டு என்ன பெருமை பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள்? மற்ற எழுத்தெல்லாம் 5 எழுத்தை தவிர மற்ற அனைத்தும் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு ஒரு பெருமை இல்லை, ஒரு 5 எழுத்து தான் கூட வச்சு நிற்கிறீங்க என்றார். அந்த 5 எழுத்து என்ன நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்தில் இந்த எகர ஒகரத்து இயற்கைய என்ற நூற்பாவோடு தொடர்புடையது. அதனால் நான் இதனை கூறுகிறேன். அதாவது ஏ ஓ ஓ அதுக்கப்புறம் ரா ரா நா, இந்த 5 எழுத்து தான் உங்களுக்கு சிறப்பு. இந்த 5 எழுத்தும் சமஸ்கிருதத்தில் இல்லை. அதாவது ஏ குறில் இல்லை,
ஓ குறில் இல்லை, ரகரம் சமஸ்கிருதத்தில் இல்லை, இந்த வல்லினரா சமஸ்கிருதத்தில் இல்லை, இந்த ரன்னகரனா சமஸ்கிருதத்தில் இல்லை. இதனைத்தான் சமஸ்கிருதத்தில் இல்லாத ஒரு 5 எழுத்து உங்களிடத்தில் இருக்கிறது, அது என்ன ஒரு பெருமை உங்களுக்கு என்று நம்மையும் நம் தாய்மொழியாகிய தமிழையும் பழிக்கின்ற அந்த சொல்தான் 5 எழுத்தால் ஒரு பாடை அறையவும் நாணுவரே என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், 5 எழுத்தை வைத்து தான் உங்களுக்கு சிறப்பான எழுத்து இருக்கிறது, அந்த எழுத்து எங்களிடத்தில் இல்லை, அது என்ன உங்களுக்கு பெருமை என்று நம்மை இழிக்க வந்த அவர், இப்போ நாம் சொல்லுவோமே, ஒருவரை குற்றம் சாட்டி ஒரு விரலை அவரை காட்டினால் 3 விரல் நம்மை குற்றம் சாட்டும், இப்படி திரும்பி. இதனை அவர் மறந்து போய் நம்மை குற்றம் சாட்டுகிறார். ஏனென்றால் மனிதன் என்றைக்கு தோன்றினானோ, அதாவது முதல் நிலமே குமரி கண்டம், அங்கே தோன்றிய முதல் மாந்தனே மனிதன், தமிழன். அந்த தமிழன் பேசிய மொழி தமிழ் என்று சொன்னால் சமஸ்கிருதம் எப்பொழுது வந்திருக்கும்? அது மட்டுமில்லை, அதனுடைய பெயரே பக்குவப்படுத்தப்பட்ட மொழி. தமிழ் பக்குவப்படுத்தப்பட்ட மொழி இல்லை, இயற்கை மொழி, அறிவியல் மொழி, உடற்கூறியல் மொழி. அப்பேற்பட்ட மொழியை பழிக்கிறார். என்ன பழிக்கிறார்? 5 எழுத்து ஒரு சிறப்பான எழுத்தா என்று சொல்லுகின்ற அவர் 3 விரலை, ஒரு விரலை காட்டி நம்மை குற்றம் சாட்டுகின்ற அவரை, அவருடைய கை விரல்களே 3 விரல்கள் அவரை குற்றம் சாட்டுகின்றன என்பதனை மறந்துவிட்டார். என்ன குற்றம் சாட்டுகிறேன் என்றால், இந்த அத்தனை எழுத்தும் தமிழிலிருந்து எடுக்கப்பட்டவை. இந்த 5 எழுத்தும் தமிழில் உண்டாக்காத போது நீங்கள் சமஸ்கிருதத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அதாவது முதலிலே ஏ நெடிலாகவும் ஓ நெடிலாகவும் இருந்த காலத்தில் இவர்கள் சமஸ்கிருதத்தை உருவாக்கி இருக்கின்றனர். அதனால்தான் சமஸ்கிருதத்தில் ஏ குறில் இல்லை, ஓ குறில் இல்லை. இன்றைக்கு தொல்காப்பியம் என்று அவர்களால் எழுத முடியாது. சமஸ்கிருதத்திலோ இந்தியிலோ குஜராத்தி வங்காளி எந்த மொழியானாலும் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றிய அத்தனை மொழிகளாலும் ஏ குறில் கிடையாது, ஓ குறில் கிடையாது. அந்த அத்தனை மொழிகளிலும் ஏ நெடில்தான் இருக்கிறது, ஓ நெடில்தான் இருக்கிறது. அதனால் தொல்காப்பியம் என்று சமஸ்கிருதத்தால் எழுத முடியாது, தோல்காப்பியம்தான் எழுத முடியும். எலி என்று சமஸ்கிருதத்தால் எழுத முடியாது, ஏலி என்று தான் எழுத வேண்டும். அப்படி அந்த மொழியில் இருப்பதனால் அப்போது நம்மிடத்தில் வெறும் நெடிலாக இருந்த காலத்தில் அவர்கள் அந்த சொல்லை சமஸ்கிருதத்தை உருவாக்கி இருக்கின்றனர். அதே மாதிரி இந்த ழ தமிழுக்கே உரிய சிறப்பு ழகரம். இது தொடக்கத்தில் இல்லை, முதலிலே இந்த லாவைத்தான் கண்டுபிடித்தனர். இது மெல்லோசை கொண்டது. பிறகு இந்த லாவை கண்டுபிடித்தனர், இது கொஞ்சம் வல்லோசை உடையது. இந்த 2க்கு பிறகு ஒரு இடைப்பட்ட ஓசை வேண்டும் என்று கண்டுபிடித்தது தான் இந்த ழகரம். அப்படியானால் முதலிலே கண்டுபிடித்த இந்த லாவும் இரண்டாவதாக கண்டுபிடித்த இந்த ழாவும் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன. பிறகு கண்டுபிடித்த இந்த ழா ழகரம் சமஸ்கிருதத்தில் இல்லை. முதலிலே இந்த ஏ நெடிலாக இருந்த போதும் இந்த ஓ நெடிலாக இருந்த போதும் இந்த லா மட்டும் இருந்தபோது சமஸ்கிருதத்தை உருவாக்கி இருக்கின்றனர்.
அதே மாதிரி தமிழில் இந்த இடையன ரா மட்டும்தான் முதலில் இருந்தது. பிறகுதான் இந்த வல்லின ராவை கண்டுபிடித்தனர் என்று வா. சுபமாணிக்கனார் கூறுகிறார். அவர் கூற்று எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, ஐந்திரம் என்று இருக்கிறதே, ஐந்திரம் கற்ற தொல்காப்பியன், ஐந்திரம் நிரம்பிய தொல்காப்பியன் என்று பனம்பாரனார் கூறுகின்ற சிறப்பு பாயிரத்தில் ஐந்திரம் என்பதற்கு இப்படி இடையினரா இருக்கிறது. அதனால் இந்திரன் உண்டாக்கிய ஐந்திரம் என்கின்ற இலக்கண நூலை தொல்காப்பியர் கற்று தொல்காப்பியம் எழுதினார் என்று பொய்க்கதை விட்டனர். இந்த ஐந்திரம் என்பதற்கு வா. சுபமாணிக்கனார் 5 ஆற்றல் என்று சொல்லுகிறார். அந்த ஆற்றல் என்பதற்கு இது வல்லினராவாக இருக்க வேண்டும், இடையினரா இருக்கிறது. காரணம், தமிழர் முதலிலே இடையினராவைத்தான் கண்டுபிடித்து வைத்திருந்தனர், பிறகுதான் வல்லினராவை கண்டுபிடித்தனர். அதனால் முதலிலே கண்டுபிடித்த அந்த இடையினராதான் எல்லா சொல்லுக்கும் பயன்பட்டன. அதிலேயும் ஆற்றல், மேன்மை, பெரியது, பேராற்றல் என்கின்ற சொல்லுக்கெல்லாம் சங்க இலக்கியத்திலும் இதை போன்ற இடையினராதான் பயன்பட்டிருக்கிறது என்று வா. சுபமாணிக்கனார் சொல்லுகிறார். அப்படியானால் வல்லினரா பிறகு கண்டுபிடித்தது. அப்பொழுது இடையினரா இருந்தபோதுதான் எப்படி ஏ நெடிலாகவும் ஓ நெடிலாகவும் ல மட்டும் தமிழில் இருந்தபோதும், இந்த இடையினரா மட்டும் இருந்தபோதும் அவர்கள் சமஸ்கிருதத்தை உருவாக்கியிருக்கின்றனர். அதே மாதிரி தமிழர் முதலிலே இந்த தன்னகரனாவைத்தான் வைத்திருந்தனர். பிறகு தன்னகரனாவை கண்டுபிடித்தனர். அதன் பிறகுதான் இந்த ரன்னகரனாவை கண்டுபிடித்தனர். அப்படியானால் இந்த சமஸ்கிருதத்தில் தன்னகரனா இருக்கிறது, தன்னகரனா இருக்கிறது, ரன்னகரனா இல்லை. அப்போ என்ன தெரிகிறது? பின்னால் கண்டுபிடித்த ரன்னகரம் தமிழில் இருக்கிறது, முன்னாலேயே உருவாக்கி கொண்ட தமிழிலிருந்து உருவாக்கி கொண்ட, எப்படி நம்மிடத்திலே இந்த ஏஓ நெடிலாக இருந்த போதும், ரகரம் கண்டுபிடிக்காத போதும், வல்லினரா கண்டுபிடிக்காத போதும், ரன்னகரனா கண்டுபிடிக்காத போதும் அவர்கள் சமஸ்கிருதத்தை உருவாக்கி கொண்டனர் என்பதை அவர் மறந்து போய் இப்படி ஒரு குற்றச்சாட்டை நம்மீது சாட்டுகின்றார். இன்னொரு சான்றை காட்டுகிறேன். இப்போ நம்முடைய நெடுங்கணக்கு இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு. இந்த ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இவ்வு, இல்லு. இவ்வு, இழு, இல்லு, 2, 4, 6 இது சரியாக இருக்கிறது இடையனம். கடைசியாக இரு, இன்னு வருகிறது. இப்போ புரிகிறதா? பின்னால் கண்டுபிடித்த இரும், பின்னால் கண்டுபிடித்த இன்னும் இறுதியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நெடுங்கணக்கை அறிந்த தமிழறிஞர் அது பின்னால் ஏன்னா எங்கே இருக்கணும் இது? இந்த கசட தவிர
2 4 6 7 அங்கெல்லாம் இருக்கணும். இந்த 2 இங்கெல்லாம் இருக்கணும். இந்த 2 அங்கே இருக்கணும். ஆனால் அது பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டதுனால பின்னாலே இருக்கிறது, கடைசியாக இருக்கிறது. இதனை உணராமல் நம்மை குற்றம் சாட்டுகிறார். ஏன் இவ்வளவு தூரம் இதை சொல்லுகிறேன் என்றால், சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று தவறாக தமிழரே கருதி கொண்டிருக்கின்றனர். அது பொய் என்று விளக்குவதற்காகத்தான் இவ்வளவு தூரம் நான் சொன்னேன். இது காரணம், தமிழ்தான் முதல் மொழி, தமிழ் எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து வடிவம் கொண்டவை. அதிலிருந்து தான் மற்ற மொழிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். இதை பாவாணர் மிக அருமையாக சொல்லுகிறார். முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ். அந்த மொழிதான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கிறது. அதனுடைய அதாவது தமிழினுடைய வேறு தான் எல்லா மொழிகளிலும் இருக்கின்றன என்று சொன்னாரே, அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காகத்தான், அந்த உண்மையை நிலைநாட்டுவதற்காகத்தான் இதனை நான் சொல்லுகிறேன். தமிழ் மொழியிலிருந்து தான் மற்ற மொழிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர் என்பதற்கு அந்த சமஸ்கிருத பொய்யை, சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்ற பொய்யை நீங்கள் நம்பக்கூடாது, அதை ஆய்வு செய்து பாருங்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த 5 எழுத்தும் நமது இந்த ஏ குறில், ஓ குறில், ரா சிறப்பு, இந்த வல்லினரா, இந்த நா, இந்த 5ம் நம்முடைய தமிழில் இருக்கின்றன, சமஸ்கிருதத்தில் இல்லை என்று சொல்லுவது இருக்கிறதே. இந்த 5 எழுத்தும் நாம் தமிழிலே பயன்படுத்தாத போது அவர்கள் சமஸ்கிருதத்தை உருவாக்கி இருக்கின்றனர் தமிழை வைத்துக்கொண்டு என்பதனை இந்த இடத்திலே நான் நிலைநிறுத்துகிறேன். அடுத்து இப்போது 17வது நூற்பா, உயிர்மெய் எழுத்துகள் என்றால் என்ன என்று சொல்ல வருகிறார். அதாவது இது 17வது நூற்பா. புள்ளி இல்லா எல்லா மெய்யும் உருவு ஆகி அகரத்தொடு உயிர்த்தலும், ஏனை உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும், ஆ ஈர் இயல உயிர்த்தல் ஆரே. அதாவது மெய்யெழுத்துகள் அகரத்தோடு சேரும் பொழுது புள்ளி மட்டும் நீங்கி இருக்கும். அதாவது இப்போ எடுத்துக்காட்டு, நீங்கி இருக்கும், அவற்றின் வடிவங்கள் மாறாமல் இருக்கும். மற்ற 11 எழுத்துகளுடன் சேரும் பொழுது அவற்றின் வடிவங்கள் மாறுபட்டுவிடும். பாருங்கள், மெய்யெழுத்துகள் அகரத்தோடு சேரும் பொழுது புள்ளி மட்டும் நீங்கி இருக்கும், அவற்றின் வடிவங்கள் மாறாமல் இருக்கும். மற்ற 11 எழுத்துகளுடன் சேரும் பொழுது அவற்றின் வடிவங்கள் மாறுபட்டுவிடும். இதனை தெரிந்து கொள்ளலாம். இப்போது இந்த இக்கோடு ஆ சேர்ந்தால் காவல். இப்போ இந்த இக்கில் இருந்த புள்ளி போய்விட்டது. ஆ சேர்ந்ததனால் இதில் இருந்த புள்ளி போய்விட்டது. இந்த ஆ எதில் சேருதோ அங்கெல்லாம் அப்படி தான் ஆகும். அதாவது இப்போ இங், ஆ, ஙா, இச்சு, ஆ, சா. இதில் இந்த எடுத்துக்காட்டு போதும். மற்ற 11 எழுத்து இருக்குது, ஆ, இ, உ, ஏ, இவையெல்லாம் சேரும் பொழுது வடிவங்கள் மாறும். இந்த ஆ சேரும் பொழுது புள்ளி மட்டும் நீங்கும். மற்ற 11 எழுத்துக்கள் சேரும்போது வடிவமே மாறும். இப்போ பாருங்கள்,
இப்போ கா பக்கத்தில் ஒரு கால் பெற்று விட்டது. அதே மாதிரி இக் பாருங்க, இக்கு ஈ சேர்ந்த போது கீ ஆகிவிட்டது, வடிவம் மாறிவிட்டது. இக் ஈ கீ வடிவம் மாறிவிட்டது. இக் உ கு வடிவம் மாறிவிட்டது. இக் வடிவம் ஊ சேர்ந்த போது வடிவம் மாறிவிட்டது. ஏ சேர்ந்த போது வடிவம் மாறிவிட்டது. ஏ நெடில் சேர்ந்த போது வடிவம் மாறிவிட்டது. ஐ சேர்ந்த போது வடிவம் மாறிவிட்டது. கோ ஓ சேர்ந்த போது வடிவம் மாறிவிட்டது. ஓ நெடில் சேர்ந்த போது வடிவம் மாறிவிட்டது. ஔ சேர்ந்த போது வடிவம் மாறிவிட்டது. இதனைத்தான் சொல்லுகிறார் தொல்காப்பியர். என்ன சொல்லுகிறார்? புள்ளி இல்லா எல்லா மெய்யும் உருவு ஆகி அகரத்தோடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும் ஆயீர் இயல உயிர்த்தல் ஆரே. அதாவது மெய்யெழுத்துகள் அகரத்தோடு சேரும் பொழுது புள்ளி மட்டும் நீங்கிவிடும், அவற்றின் வடிவங்கள் மாறாமல் இருக்கும். மற்ற 11 எழுத்துகளுடன் சேரும் பொழுது அவற்றின் வடிவங்கள் மாறுபட்டுவிடும். இவைதான் முதலில் ஆவோடு சேரும் பொழுது புள்ளி மட்டும் நீங்கி விடுகிறது. மற்ற எழுத்துக்கள் 11 எழுத்துக்களோடு சேரும் பொழுது வடிவமும் மாறுபட்டு விடுகிறது என்பதனை இந்த நூற்பாவில் விளக்குகிறார். இவற்றை போன்று மற்ற எழுத்துக்களும் பார்த்து கொள்ள வேண்டும். நான் 18 மெய்யெழுத்துகளில் ஓர் எழுத்து ககர மெய்யெழுத்தை மட்டும் காட்டினேன். பிறகு 17 மெய்யெழுத்துகள் இருக்கின்றன. இந்த 17 மெய்யெழுத்துகளையும் இப்படியே பொருத்தி பார்த்து கொள்ளலாம். அடுத்து 18வது நூற்பா, உயிர்மெய் எழுத்துகளின் ஒலிப்பு நிலை. இப்போ பாருங்கள், இதுவரையிலும் ஒரு வடிவத்தை சொன்னார். எப்படி ஒலிக்க வேண்டும், எப்படி அதனுடைய ஒலிகள் இருக்கின்றன, அதனை இந்த நூற்பாவில் சொல்கிறார். அதாவது 18வது நூற்பா, மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. உயிர்மெய் எழுத்துகளில் முதலாவதாக நிற்பது மெய் எழுத்துதான். அதாவது நான் ஏற்கனவே காட்டினேன், மறுபடியும் காட்டுகிறேன். மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. அதாவது உயிரை பிரித்தால் மெய்தான் முன்னால் நிற்கும் என்பதை இந்த நூற்பாவில் கூறுகிறார். அதாவது எடுத்துக்காட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான். க, இது க உயிர்மெய். இதிலே காவை
அதாவது பிரித்தால் இக்கு ஆ என்று ஆகும். பாருங்கள், கேதான் அது உயிர்மெய். அந்த உயிர்மெய்யிலே இருக்கின்ற உயிரை பிரித்தால் மெய்தான் முதலாவதாக நிற்கும் என்று தான் இந்த நூற்பாவில் கூறுகிறார். அதாவது இதே போல் எல்லா எழுத்துக்களுக்கும் பார்த்து கொள்ளலாம். மெய்யின் வழியது உயிர் தோன்றும் நிலையே. உயிர்மெய் எழுத்துகளில் முதலாவதாக நிற்பது மெய்யெழுத்துதான். ஆனாலும் நாம் கூற வேண்டியது உயிர்மெய் என்று கூறுதல் வேண்டும். இப்போ பாருங்கள், உயிர்மெய் என்று சொல்லுகிறோம், ஆனால் அதில் மெய் முதலாவதாக உயிர் பின்னால் இருக்கிறது. சொல்லுவது உயிர்மெய். பெரும்பாலும் தமிழ் இலக்கணத்தில் இப்படி வரும். அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று சொல்லுவோம். இடையினத்தை இரண்டாவதாக சொல்ல வேண்டும். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று சொல்லுகிறோம். ஆனால் என்ன சொல்ல வேண்டும்? வல்லினம், இடையினம், மெல்லினம் என்று சொல்ல வேண்டும். இப்படித்தான் பல்வேறு இடங்களில் மாறுபட்டு வரும். இதே மாதிரி தான் உயிர்மெய் என்று சொல்லுகின்ற அந்த கா பிரித்தால் மெய் முன்னாலும் உயிர் பின்னாலுமாக வரும். அப்போ என்ன சொல்ல வேண்டும்? மெய் உயிர் என்றல்லவா சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடாது, அதனை உயிர்மெய் என்று தான் சொல்லுதல் வேண்டும் என்ற கருத்தினை இந்த நூற்பாவில் விளக்குகிறார். அதாவது வல்லெழுத்துகள் 6, மெல்லெழுத்துகள் 6, இடையினை எழுத்துகள் 6. எப்படி சொல்லுகிறோம்? முதலாவதாக சொல்லுவது அடுத்த நூற்பா. பாருங்க, 19வது நூற்பா. வல்லெழுத்து என்ப கசட தவற, மெல்லெழுத்து என்ப ஞஞன நமன, இடையெழுத்து என்ப எரல வழல. இது 18வது நூற்பாவினுடைய தொடர்ச்சி. 19வது நூற்பா வல்லெழுத்து என்பன என்ன, 20வது நூற்பா மெல்லெழுத்து என்பன என்ன, 21வது நூற்பா இடையெழுத்து என்பன என்ன. ஏன் இந்த இடத்தில் சொல்லுகிறார்? மெய்யெழுத்துகள் 18. அந்த மெய்யெழுத்துகள் 18ஐ 3 பிரிவாக பிரித்தனர். அது வல்லினம், அடுத்து மெல்லினம், அதுக்கு அடுத்து இடையினம். வல்லெழுத்து ஞஞன நமன, ஞஞன நமன. இவை மெல்லினம். இடையனம் எரல வழல. அதாவது சொல்லுவதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை கசட தவற, ஞஞன நமன, எரளவழ என்று சொல்லி வைத்தனர். ஆனால் எழுதும் பொழுது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று என்று தான் எழுத வேண்டும். அதே மாதிரி மெல்லினத்தை ஞஞன நமன என்று சொல்லுவார்கள். ஆனால் எழுதும் பொழுது இங்கு, இஞ்சு, இன்னு, இம்மு, இன்னு, இம்மு, இன்னு என்று தான் எழுத வேண்டும். இடையினத்தை
எரளவழலை என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் அதனை எழுதும் பொழுது இ இரு இல்லு இவ்வு இழு இல்லு என்று தான் எழுத வேண்டும். ஆனால் சொல்லுவதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கசட தவற நயன நமன எரளவழல என்று சொல்லி வைத்தனர். இந்த மூன்றுக்கும் ஏன் இப்படி பெயரிட்டனர்? வல்லினம் என்று ஏன் பெயரிட வேண்டும்? மெல்லினம் என்று ஏன் பெயரிட வேண்டும்? இடையினம் என்று ஏன் பெயரிட வேண்டும்? வல்லினம் இந்த மார்பிலிருந்து பிறக்கிறது. மனிதனுடைய உடலிலேயே மிக வன்மையான பகுதி இந்த மார்பு தான். அந்த வன்மையான பகுதியில் பிறப்பதனாலும் வன்மையான ஓசை உடையதனாலும் அதனை வல்லினம், அவற்றை வல்லினம் என்றனர். அது எப்படி சொல்லி பார்க்க வேண்டும் தெரியுமா? கசட தவற என்று சொன்னால் வராது. இக், இச், இட், இத்து, இப்பு, இற்று என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மார்பிலிருந்து பிறக்கும். மார்பு என்கின்ற இடம் வன்மையான இடம், அதனாலும் வன்மையான ஓசையை கொண்டிருப்பதனாலும் அதனை வல்லினம் என்றனர். சரி, மெல்லினம் என்று ஏன் பெயரிட்டனர்? அது உடம்பிலேயே மிக மென்மையான பகுதி மூக்குதான். அந்த மூக்கு வழியாக பிறக்கின்றதனால், அந்த மென்மையான இடத்தில் பிறப்பதனால், மென்மையான ஓசை கொண்டிருப்பதனால் அதனை மெல்லினம் என்றனர். சொல்லி பாருங்கள், நயன நமன என்று சொல்லி பார்க்கக்கூடாது. இங், இஞ், இன், இம், இன் என்று சொல்லி பாருங்கள். மூக்கில் மட்டுமே அந்த ஒலி வரும். மென்மையான ஒலியாக இருக்கிறது, மென்மையான இடத்தில் பிறக்கிறது. அதனால் அதற்கு மெல்லினம் என்று பெயரிட்டனர். அதற்கு இடையனம் என்று இன்னொன்று எரளவழல, இவை இடையனம். என்ன இடையனம்? இப்போது வல்லினம் மார்பில் பிறக்கிறது, மெல்லினம் மூக்கில் பிறக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடம் தொண்டை, கழுத்து. இந்த பகுதியில் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் பிறப்பதனாலும் இரண்டு ஓசைக்கும் இடைப்பட்ட ஓசையாக அது இருப்பதனாலும் அதனை இடையினம் என்றனர். சொல்லி பாருங்கள். இ, இர், இவ், இழ், இல், இன், இல் என்று நிறுத்தணும். இப்போ வல்லோசையுமின்றி மெல்லோசையுமின்றி இடைப்பட்ட ஓசை பெற்றிருப்பதனாலும் மார்பும் மூக்கும் இரண்டுக்கும் இடையில் தொண்டையில் பிறப்பதனாலும் அதற்கு இடையினம் என்று பெயரிட்டனர். இன்னொன்றும் இருக்கிறது. இன்னொரு இடத்திலே ஒரு எழுத்து பிறக்கிறது. அதாவது ஆயுதம் மண்டையிலிருந்து பிறக்கிறது. பாருங்கள், ஆயுதம் மண்டையிலிருந்து பிறக்கிறது என்றால் எப்படி சொல்லி பார்க்க வேண்டும்? அஹ், அஹ் என்று சொல்லி பார்த்தால்தான் அது தெரியும், மண்டையிலிருந்து வரும். இப்பொழுது பாருங்கள், தமிழ் எழுத்து மனிதனுடைய உடலில் மண்டையிலிருந்து ஆயுதம் பிறக்கிறது, மூக்கிலிருந்து மெல்லினம் பிறக்கிறது, தொண்டையிலிருந்து இடையினம் பிறக்கிறது, மார்பிலிருந்து வல்லினம் பிறக்கிறது. இதற்கு கீழே எழுத்தே பிறக்காது. ஓசை வரும், அதாவது காற்று அங்கிருந்து எழுகிறது, அவ்வளவுதான். எழுத்து பிறப்பதில்லை. எப்போதும் மற்ற மொழிகளுடைய எழுத்துக்களை நீங்கள் ஒலிக்க தொடங்கினால் அடி வயிற்றிலிருந்து குடலை புரட்டி கொண்டு மேலே வரும். தமிழ் அப்படி இல்லை. தமிழ் மார்பிலிருந்து மட்டுமே பிறக்கிறது. மார்புக்கு மேலே தொண்டையில் பிறக்கிறது, மூக்கில் பிறக்கிறது, மண்டையில் பிறக்கிறது. மார்புக்கு கீழே இருந்து பிறப்பதில்லை. அதனால்தான் மறைமலை அடிகள் சொன்னார், தமிழ் மொழியை ஒருவன் நீண்ட நாள் பேசிக்கொண்டிருந்தானால், தமிழ் மொழியை ஒருவன் நன்றாக பேசுகின்றவனாக இருந்தால் அவன் நீண்ட நாள் வாழ்வான்.
மற்ற மொழிகளை பேசுபவன் விரைவாக இறப்பான் என்று சொன்னார். இதுக்கு காரணம் தமிழ் மொழி மார்புக்கு மேலே இருந்து பிறப்பதனால்தான். அதனால்தான் இது வல்லினம், மெல்லினம், இடையினம், ஆயுதம் என்று பிறந்து மண்டையிலும் தொண்டையிலும் மூக்கிலும் மார்பிலுமாக பிறந்து நம்முடைய அடி வயிற்றுக்கு போகாமல் மிக அருமையான மொழியாக மாந்தனுடைய அறிவியலோடு, ஏன் அந்த அடி வயிற்றிலிருந்து பிறக்கிற மாதிரி எழுத்தை கண்டுபிடித்திருக்கலாம், ஏன் கண்டுபிடிக்கவில்லை? மனிதன் தமிழன் நீண்ட நாளாக நீண்ட நாள் வாழ வேண்டும். அவன் இந்த எழுத்தால், சொல்லால், மொழியால் சிறப்பு பெற வேண்டும். இந்த மொழி அவனை வாழ வைக்க வேண்டும். இந்த மொழி அவனை காக்க வேண்டும். இந்த மொழி அவனுக்கு எளிமையாக இருக்க வேண்டும். இந்த மொழி இனிமையாக இருக்க வேண்டும். இந்த மொழி அதாவது பேசுவதனால் உடலுக்கு எந்த ஊரும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 2 மாத்திரையோடும் இந்த மார்பிலிருந்து மட்டும் எழுத்து பிறப்பதற்கு கண்டுபிடித்து வைத்திருக்கின்றனர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து 22வது நூற்பா, அதாவது அம்மூவாரும் வழங்கியல் மருங்கின் மெய் மயங்கு உடல்நிலை தெரியுங்காலை. அதாவது மெய்யெழுத்துகள் 18 எழுத்துகளும் சொல்லாக அமையும் பொழுது ஒன்றுடன் ஒன்று கலந்து இணைந்து நிற்கும். அதாவது ஒன்றோடு ஒன்று கலந்து நிற்கும் என்பது என்னவென்றால், இப்போ அடுத்த நூற்பாவிலே விளக்குகிறார். ட ர வல்லினரா ல ல என்னும் புள்ளி முன்னர் காசாப்பா என்னும் மூவெழுத்து உரிய. அதாவது பக்கத்தில் எந்த எழுத்தை ஒட்டி எது வரும்? அதாவது இட்டு, இட்டு, இரு, அதாவது இட்டு, இரு, இல்லு, இல்லு, இட்டு, இரு, இல்லு, இல்லு என்னும் இந்நான்கு மெய்யெழுத்துகளுடன் க ச ப என்னும் 3 உயிர் மெய் எழுத்துகளும் அவற்றின் குடும்ப எழுத்துகளும் கலந்து வரும். அதாவது இப்போ வெட்கம், இப்போ பாருங்கள், இட்டு பக்கத்தில் கா வந்து விட்டது. அதாவது இட்டு உடன் கா வந்து விட்டது. இட்டுடன் கா, இது இரண்டும் கசட தபரையில் வர்ற. அப்புறம் கற்க, இப்போ இருரோடு கா வந்து இருக்கிறது. பிறகு வெல்க, இல்லோட கா வந்து இருக்கிறது. கொள்க, இல்லோட கா வந்து இருக்கிறது. பிறகு வெட்சி, இட்டோட சா வந்து இருக்கிறது. பிறகு வெற்பு, இரோட பா வந்து இருக்கிறது. இப்போது என்ன சொன்னார்? த ர ல ல என்னும் புள்ளி முன்னர் மெய்யெழுத்துகளுக்கு அடுத்து க ச ப என்னும் 3 வல்லின எழுத்துகளும் பக்கத்தில் வரும். அதாவது இட்டுக்கு பக்கத்தில் கா, இருக்கு பக்கத்தில் கா, இல்லுக்கு பக்கத்தில் கா, இல்லுக்கு பக்கத்தில் கா, இட்டுக்கு பக்கத்தில் சா, இரு பக்கத்தில் பா, கா சா பா. இதை போன்று தமிழிலே மாறி வரும் என்பதை
இந்த நூற்பாவிலே சொல்லுகிறார் தொல்காப்பியர். அதற்கடுத்து 24வது நூற்பா. இந்த 24வது நூற்பா என்ன சொல்லுகிறது? அவற்றுள் லகான் முன்னர் யாவாவும் தோன்றும். அதாவது இல்லு 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 என்னும் மெய்யெழுத்துகளுடன் யா வா என்னும் உயிர்மெய் எழுத்துகள் சொல்லில் வந்து கலக்கும். அதாவது கொல் யானை, பாருங்க, இல்லோட யா வந்து விட்டது, இல்லோடு யா வந்திருக்கிறது. கல்வி, இல்லோடு வா வந்திருக்கிறது. பிறகு ஆள் யார்? ஆள் யார்? இப்போ இந்த இல்லோடு யா வந்திருக்கிறது. அடுத்து அப்புறம் ஆழ்வார், அப்போது இல்லோடு வா வந்து விட்டது. இப்போது இல்லோடு யா வந்தது, இல்லோடு வா வந்தது, இல்லோடு யா வந்தது, இல்லோடு வா வந்தது. என்ன சொல்கிறார்? இல்லு இல்லு என்னும் மெய்யெழுத்துகளுடன் யா வா என்னும் உயிர்மெய் எழுத்துகள் சொல்லில் வந்து கலக்கும். இல்லோடு வா வந்திருக்கிறது, இல்லோடு யா வந்திருக்கிறது, இல்லோடு யா வந்திருக்கிறது, இல்லோடு வா வந்திருக்கிறது. இப்படித்தான் வரும் என்பதுதான் அவருடைய கூற்று. அதற்கடுத்து 25வது நூற்பா. ஞன நமன என்னும் புள்ளி முன்னர் தம் தம் இசைகள் ஒத்தன நிலையே. இது நூற்பா. ஞன நமன என்னும் புள்ளி முன்னர் தம் தம் இசைகள் ஒத்தன நிலையே. அதாவது ஞன நமன ஆகிய இந்த 6 மெல்லின எழுத்துகள் புள்ளி முன்னர்னா மெல்லின எழுத்துகள். இவை நயனம் ஆகிய இந்த 6 மெல்லின மெய்யெழுத்துகளும் தத்தமக்கு உரிய ஒத்துப்போகும் இன வல்லெழுத்துகளுடன் சொல்லில் கலந்து அமையும். இதைத்தான் தமிழினுடைய நெடுங்கணக்கிலே மிக சிறப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது இந்த நூற்பாவில். அதாவது நம்முடைய தமிழ் மெய்யெழுத்து 18 என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அதை 3ஆக பிரித்து கசட தபர ஞன நமன எரல வழல என்று பிரித்து விடுகிறோம். ஆனாலும் இப்படி சொல்லிக் கொடுத்தவர் இலக்கண கற்றோர் நெடுங்கணக்கு என்று கொடுக்கும் பொழுது இப்படி கசட தவற ஞன நமன எரல வழல என்று கொடுக்கவில்லை. எப்படி கொடுத்திருக்கின்றனர் அதனை நாம் தெரிந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். தமிழ் மொழியினுடைய இயற்கைத்தன்மை உங்களுக்கு புரியும். விளக்குகிறேன். அதாவது இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இன்னு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, 2, 4, 6, 8
அச்சா. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. அந்த இடையினம் ஆரை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போது பாருங்கள், அதே மாதிரி இரு இன்னு. இப்போ பாருங்கள், இந்த இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இந்த ஆறும் வல்லின எழுத்துகள். இங்கு இஞ்சி இன்னு இன்னு இம்மு இன்னு, இந்த ஆறும் மெல்லின எழுத்துகள். இப்படித்தான் நமக்கு தந்திருக்கின்றனர் நெடுங்கணக்கு. கசட தவிர கஞன நமன எரர வளல் என்று கொடுக்கவில்லை. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, இற்று இன்னு என்று தான் தந்திருக்கின்றனர். இதில் ஒரு அறிவியல் இருக்கிறது, ஒரு சிறப்பான ஒரு கருத்து உள்ளே அடங்கியிருக்கிறது. ஏன் இப்படி தந்தனர்? நம் முன்னோர், நம்மை காட்டிலும் பல்லாயிரம் மடங்கு அறிவாற்றல் பெற்றவர் நம் முன்னோர். அதனால் இப்படி கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த இரண்டு எழுத்தும் ஒரே இடத்தில் பிறக்கின்றன. இக் இங் ஓசைதான் வல்லோசையும் மெல்லோசையுமாக இருக்கிறதே தவிர, ஆனால் பிறக்கின்ற இடம் ஒன்று தான். இக் இங் இடம் ஒன்று, ஆனால் ஒலி வல்லொலியும் மெல்லொலியுமாக இருக்கிறது. அதே மாதிரி இச் இஞ், இதே இடத்தில் இச்சும் பிறக்கிறது இஞ்சும் பிறக்கிறது, ஆனால் வல்லோசை மெல்லோசை. இட்டு இன்னு ஒரே இடத்தில் பிறக்கின்றன, வல்லோசை மெல்லோசை. இத்து இந்து ஒரே இடத்தில் பிறக்கின்றன, வல்லோசை மெல்லோசை. இப்பு இம்மு ஒரே இடத்தில் பிறக்கின்றன, வல்லோசை மெல்லோசை. இற்று இன்னு ஒரே இடத்தில் பிறக்கின்றன, வல்லோசை மெல்லோசை. இதனாலும் இப்படி கொடுத்திருக்கின்றனர். இதற்கு மேலே இன்னும் ஒரு கருத்து அது உள்ளே அடங்கியிருக்கிறது. அதாவது ஒத்துப்போகும் இனத்தால் ஒன்று என்பதனால். என்ன ஒத்துப்போகும் இனம்? இப்போ இங்கு என்று வந்துவிட்டால் அதுக்கு பக்கத்திலே அதனுடைய குடும்பம் வரும். அதனுடைய குடும்பம் என்பது என்ன? இப்போ பாரு, இப்போ இங்கனம் அங்கனம் எங்கனம் இதில் பார்த்தீங்கன்னா, இங்கு பக்கத்தில் ngா, இங்கு பக்கத்தில் ngா, இங்கு பக்கத்தில் ngா. அதனுடைய குடும்பம் அதனுடைய பக்கத்திலேயே வந்திருக்கிறது. ngா குடும்பம் அதே குடும்பத்தை சார்ந்த ngா பக்கத்தில் வந்திருக்கிறது. அதற்கு அடுத்து பக்கத்தில் வர வேண்டிய எழுத்து என்று ஒன்று இருக்குமானால் அது கா குடும்பத்தை தவிர வேறு எழுத்து வரவே வராது என்பதனை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த இக்குக்கு அடுத்து இங்கை கொடுத்திருக்கின்றனர். இந்த தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனுடைய உட்பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்லி பார்ப்போம். பாருங்க, இந்த இங்கு என்ற ஒரு எழுத்து நடுவில் வந்துவிட்டால் பக்கத்தில் கா குடும்பத்தை தவிர வேறு எழுத்து வரவே வராது. வருகின்ற மாதிரி ஒரு சொல்லு தமிழ் கிடையாது. அப்படி வருமானால் அது தமிழ் சொல்லாக இருக்காது. பாருங்க, நுங்கு, தெங்கு, பொங்கல், திங்கள், அதுக்கப்புறம் தேங்காய், மாங்காய், என்ன சொன்னாலும் அந்த இங்கு என்று நம் வாயில் தொட்டுவிட்டால் பக்கத்தில்
கா குடும்பத்தை தவிர வேறு எழுத்து வராது, வருகின்ற மாதிரி தமிழில் ஒரு சொல்லு கூட கிடையாது. அதாவது இந்த வாய் இருக்கிறதே, இங் என்று தொட்டுவிட்டால் ங க க கு கு இதுதான் வரும். காலிருந்து கவ்வரையிலும் பக்கத்திலே வருமே தவிர வேறு எந்த இனமும் எந்த குடும்பமும் அதனோடு எட்டி வராது. அப்போது இங்கு என்று வந்துவிட்டால் பக்கத்திலே கா குடும்பத்தை தவிர வேறு எழுத்து வராது, வருகின்ற மாதிரி தமிழில் இல்லை என்பதனை விளக்குவதற்காகத்தான் இப்படி தந்திருக்கின்றனர். அதே மாதிரி தான் இங்கே இப்போ இச்சு இருக்கிறது. இக்கு கூட நாம் பார்க்கலாம். இக்கு கூட இப்போ பக்கம், பக்கம் என்று இக்கு வந்து விட்டாலே பக்கத்தில் கா குடும்பம் தான் வரும், வேறு வரவே வராது. வருகின்ற மாதிரி ஒரு சொல் இல்லை. ஆனால் இருக்கிறது, அது தமிழ் சொல் இல்லை. இப்போ பக்கம், தக்காளி, முக்காளி, அப்புறம் எக்கர், அப்புறம் கொக்கு, மக்கள், இப்படி என்ன சொன்னாலும் இக்கு என்று நம் வாய் தொட்டு விட்டால் காதான் காலிருந்து கவ்வரையிலும் ஒலிக்குமே தவிர வேறு எழுத்து பக்கத்தில் வராது, வருகின்ற மாதிரி தமிழ் சொல் இல்லை. ஆனால் 3 சொல் இருக்கிறது. அதனை தவறாக நம் அறிஞரே சக்தி, முக்தி, பக்தி என்று எழுதி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, சக்தி, பக்தி, முக்தி, இந்த 3ம் தமிழ் சொல் இல்லை. ஆனால் தமிழறிஞர் அத்தனை பேரும் இதை பயன்படுத்துகின்றனர். சக்தி, பக்தி, முக்தி என்று தான் எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களிலே சக்தி இல்லை, பக்தி இல்லை, முக்தி இல்லை, சக்தி என்று இருக்கிறது. சக்தி, பத்தி, முத்தி, இப்படித்தான் தேவாரம் திருவாசகங்களில் இருக்கின்றனவே தவிர ஆன்மீகவாதிகள் கூட இந்த தமிழை அழிக்கவில்லை. நம் அறிஞர் அழித்து கொண்டு இருக்கிறோம். அதாவது சக்தி என்று எழுதினால் தமிழ் இல்லை, பக்தி என்று எழுதினால் தமிழ் இல்லை, முக்தி என்று எழுதினால் அது தமிழ் இல்லை. சக்தி தமிழ், பத்தி தமிழ், முத்தி தமிழ். ஏன் இந்த இக்கு வந்துவிட்டால் பக்கத்திலே வேறு குடும்பத்தை தமிழ் சேர்க்காது, தன் குடும்பத்தை தான் சேர்க்கும். இது என்ன செய்தார்கள்? சமஸ்கிருத சொல்லை உருவாக்கும் பொழுது இப்படி தமிழில் எடுத்துக்கொண்டு சக்தியை அந்த இத்தை தூக்கி இக்க போட்டுக்கிட்டாங்க, பத்தியிலே இத்தை தூக்கி இக்க போட்டுக்கொண்டார்கள், முத்தியிலே இத்தை தூக்கி இக்க போட்டுக்கொண்டார்கள். இப்படி போட்டு சமஸ்கிருதத்தில் உருவாக்கின சொல்லை நம் தமிழறிஞர் அனைவரும் சக்தி, பக்தி, முக்தி என்று எழுதி கொண்டிருக்கிறோம். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் நிறைய சமஸ்கிருத சொல்லை கலந்துதான் பாடினார். ஆனாலும் அவர் கூட இதை போன்ற தமிழ் கொலை செய்யவில்லை. முத்தைத்தரு வத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என ஓதும் என்று மிகப்பெரிய பாடலாக பாடினாலும் அந்த ஒரே அடியிலேயே முத்தி, பத்தி, சக்தி என்று இத்தை போட்டு தான் பாடியிருக்கிறாரே தவிர இக்கை போட்டு பாடவில்லை. இதனை கூடவா உணரக்கூடாது? ஒரு ஆன்மீகவாதியே தமிழை கொலை செய்யவில்லை, ஆனால் அறிஞர் கொலை செய்கிறோம். அதனால் பக்கம் என்றால் பக்கத்திலே இக்கனுடைய குடும்பம் வருமே தவிர வேறு குடும்பம் வராது. அதே மாதிரி இங்கு வந்து விட்டால் தன் குடும்பத்தையும் சேர்க்கும், கா குடும்பத்தையும் சேர்க்கும். இதுதான் வேறுபாடு. இக்கு வந்து விட்டால் தன் குடும்பத்தை மட்டும் சேர்க்கும், வேறு குடும்பத்தை சேர்க்காது. ஆனால் இங்கு வந்து விட்டால் தன் குடும்பத்தையும் சேர்க்கும், அடுத்து கா குடும்பத்தையும் சேர்க்கும். இந்த வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து
இப்போ இந்த இச்சு இருக்கிறது, இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், அச்சம், பச்சை, இப்படி எழுதி கொண்டே போகலாம். இச்சு என்று வந்துவிட்டால் தன் குடும்பத்தை பக்கத்தில் சேர்க்குமே தவிர வேறு குடும்பத்தை சேர்க்காது. அதே சமயம் இஞ்சி என்று வந்துவிட்டால் இந்த இஞ்சி இருக்கிறத மெல்லினம் தன் குடும்பத்தையும் சேர்க்கும், அடுத்து சா குடும்பத்தையும் சேர்க்கும். அதனால்தான் இச்சுக்கடுத்து இஞ்சி வைத்திருக்கிறார்கள். இது பார்ப்போம். மஞ்சை, மஞ்சை என்பது இஞ்சி ñை, தன் குடும்பம், இதுக்கு மயில் என்று பொருள். அதுவே மாறி சேர்க்க வேண்டுமானால் இப்போ கஞ்சி, பஞ்சு அல்லது பஞ்சி, அப்புறம் காஞ்சிபுரம், தஞ்சாவூர், அப்புறம் இஞ்சி, மஞ்சள், இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இஞ்சி என்று வந்துவிட்டால் தன் குடும்பத்தை சேர்க்கும், அடுத்து சா குடும்பத்தை தான் சேர்க்கும். சாலேருந்து சவ்வரையிலும் வருமே தவிர வேறு எதுவுமே வராது. இதற்காகவே அதை பக்கத்தில் வைத்திருக்கின்றனர். இன்னொன்று வரும், இப்போ இன்னு, இப்போ இட்டு இருக்கிறதே அது ஏற்கனவே பக்கத்தில் வேறு குடும்பத்தை சேர்க்கணும் பார்த்துட்டோம். இந்த இன்னு இருக்கிறதே இது தன் குடும்பத்தையும் சேர்க்கும், அடுத்து டாவை மட்டுமே சேர்க்கும் என்று ஒரு காலத்தில் தொல்காப்பியர் காலத்தில் இருந்திருக்கிறது. அதாவது தண்ணீர், இப்போ இன்னுக்கு பக்கத்தில் நீ, அது தன் குடும்பம் சேர்க்கும். மாறினால் டாவை மட்டும்தான் சேர்க்கும், ஆனால் தான் அதுக்கு பேர் டன்னகரம் என்றே பேர். இது தொல்காப்பியர் காலத்தில் இருந்திருக்கிறது. இப்போ தண்டனை, அப்போ மண்டபம், அப்புறம் கிண்டி, அப்புறம் அதாவது மண்டி, அப்புறம் பாண்டியன், அப்புறம் தாண்டவம், இப்படி எது எழுதினாலும் டாவம் பிற்காலத்திலே பா குடும்பத்தை சேர்த்து கொண்டது. அதாவது மாண்பு வந்துவிட்டது, மாண்பு பா பக்கத்தில் வரும். அதே மாதிரி காண்பது என்று வந்துவிட்டது, பா வந்துவிட்டது, மாண்பு என்று வந்துவிட்டது பா. இப்போ பாருங்கள், இந்த இனம் டா, அதனால் தான் இதுக்கு பேர் டன்னகரம். அதுக்கடுத்து இத்து இருக்கிறதே இது தன் குடும்பத்தை பக்கத்தில் சேர்க்குமே தவிர வேறு சுத்தத்தை சேர்க்காது. இப்போ முத்து, பத்து, குத்து, எத்து, என்ன சொன்னாலும் சரி, இத்துன்னு வந்து விட்டால் அடுத்து பக்கத்தில் தன் குடும்பத்தை தான் சேர்க்கும். ஆனால் இந்த இந்து வந்து விட்டால் இது தன் குடும்பத்தையும் சேர்க்கும், தா குடும்பத்தையும் சேர்க்கும். இந்த வேறுபாடு தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி வைத்திருக்கின்றனர். இந்த இன்னு இருக்கிறதே முன்னீர், இது முன்னீர் என்றால் கடல். கடல் என்பது 3 நீரால் ஆக்கப்பட்டது. அதாவது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இப்படி 3 நீரால், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று 3 நீரால் ஆக்கப்பட்டது முன்னீர். அதனால் கடலுக்கு முன்னீர் என்று பெயர். இப்படி போட்டால்தான் முன்னீர். இந்த இடத்தில் ஒன்றை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். 300 என்று சிலர் எழுதுகின்றோம். 300க்கு இப்படி பலர் எழுதுகின்றோம். இது 300 என்றால் 300 ஆகவே ஆகாது. 300 முன்னால் கொடுத்த 100 என்று வருமே தவிர 300 என்று இது ஆகவே ஆகாது. ஆனால் இது சரி என்று ஒரு அறிஞர் இலக்கண புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்.
அது இப்படி சுற்றி சாப்பிடுவது, நேராக இப்படி சாப்பிடுவது இல்லை. நான் சொல்லுகிறேன். அப்போ அது மு என்றாலே மூன்றை குறிக்கும் தமிழிலே. மு என்றாலே மூன்று. அதாவது மு கடல், மு கடல், முக்கடல், மு பால், முப்பால், மு மு சங்கம், முச்சங்கம், மு தமிழ், முத்தமிழ். அப்படியானால் மு என்றாலே மூன்று. மு கடல்னா முக்கடல், மு பால்னா முப்பால், மு சங்கம்னா முச்சங்கம், மு தமிழ்னா முத்தமிழ். அதே மாதிரி மு 100 என்றால் 300. இது எவ்வளோ தெளிவாக இருக்கிறது இந்த வழி. மு 100 300 எந்த எழுத்து வருகிறதோ அது மிகும். அங்கே கா வந்தது இக்கு மிகுந்தது, பா வந்தது இப்பு மிகுந்தது, சா வந்தது இச்சு மிகுந்தது, தா வந்தது இத்து மிகுந்தது. இங்கே நா ஒரு தன்னகர நா வருகிறது, இந்து மிகுகிறது. எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. 3 என்பது முன்னாகும், அந்த நா நூ வர்றதுனால ரன்னகர நாவாகும் என்றெல்லாம் ஒருவர் விளக்கம் எழுதியிருக்கிறார். ஆனால் இது தெளிவாக இருக்கிறது. இந்த இடத்திலே 300 என்று எழுதுவதற்கு 300 என்று பொருள்பட வேண்டுமானால் தன்னகர நாவை பயன்படுத்தினால்தான் 300 ஆகும். இல்லையானால் முன்னால் வந்த 100 என்று மட்டுமே நிற்குமே தவிர 300 ஆகவே ஆகாது. சரி, இப்பொழுது இதை பார்ப்போம். முன்னீர் என்பதற்கு தன்னுடைய குடும்பத்தை சேர்க்கிறது. 3 நீர் முன்னீர் தன்னகரம் தன்னுடைய இனத்தை குடும்பத்தை சேர்க்கிறது. மாறி சேர்க்க வேண்டுமானால் தா குடும்பத்தை தவிர வேறு குடும்பத்தை சேர்க்காது. அது என்ன? இப்போ பாருங்கள், பந்து, முந்து, முந்திரி, இப்படி தந்திரம், சந்திரன், இப்படி என்ன எழுதினாலும் அப்புறம் 5 எப்படி இந்து என்று வந்துவிட்டால் அதனுடைய குடும்பத்தை பக்கத்தில் சேர்க்கும். மாறினால் தா குடும்பம், தாலேருந்து தவ் வரையிலும் தன் குடும்பம் அந்த தா குடும்பத்தை சேர்க்குமே தவிர வேறு குடும்பத்தை சேர்க்கவே சேர்க்காது என்பதனால்தான் இதனை வைத்திருக்கின்றனர். அதே மாதிரி தான் இந்த இப்பு இம்மும் பாருங்க. அதாவது இப்பு இது என்ன ஆகும்? பக்கத்தில் தன் குடும்பம் தான் சேர்க்கும். அதாவது அப்பா, அப்புறம் கப்பல், முப்பால், குப்பி, எப்படி எழுதினாலும் இப்பு என்று வந்துவிட்டால் அடுத்து தன் குடும்பத்தை சேர்க்குமே தவிர வேறு குடும்பத்தை சேர்க்கவே சேர்க்காது. அப்படி சேர்ந்து வருமானால் அது தமிழ் சொல் இல்லை. சரி, இப்போ அடுத்து இந்த இம்மு இருக்கிறது இல்லையா, இது தன் குடும்பத்தையும் சேர்க்கும், அடுத்து பா குடும்பத்தையும் சேர்க்கும். இது பாருங்கள், அம்மை, இது தன் குடும்பம். அதே மாதிரி பாம்பு. இப்போ பாருங்கள், இம்மு பக்கத்தில் பா. இப்படி பார்த்தால் அடுத்த சொல்லு பாவில் தான் வரும் எல்லாமே. அதனுடைய குடும்பம் தன் குடும்பத்தை சேர்க்கும், அடுத்து மாறினா பா குடும்பத்தை தான் சேர்க்கும். அதே மாதிரி இரு அப்படி கிடையாது. இரு பக்கத்தில் வேறு குடும்பத்தை சேர்க்கும். அதில் இன்னும் இருக்கிறதே இது பன்னீர். இப்போ தன் குடும்பத்தை சேர்த்துருக்கிறது. மாறினால்
இந்த ராவை தவிர வேறு ராவை சேர்க்கவே சேர்க்காது பக்கத்தில். அதாவது ஒன்று, கன்று, நன்று, நன்றி, பன்றி, குன்று, மன்றம். அதனால்தான் அதுக்கு பேர் ரன்னகரம் என்று. அதனால் இங்கே இந்த தன்னகரம் இருக்கிறதே, இந்த ரன்னகரம் தன் குடும்பத்தை பக்கத்தில் சேர்க்கும். அடுத்து சேர்க்க வேண்டுமானால் வல்லினராவைத்தான் சேர்க்கும், வேறு எதையும் அது சேர்க்காது. அதற்கு அடுத்து இன்னும் ஒரு நூற்பா, நான் அதனை விளக்கி விடுகிறேன். கொஞ்சம் ஒரே ஒரு நூற்பா. இது 26வது நூற்பா. அதுக்கடுத்து அவற்றுள் நான் நக்கான் முன்னர் காசா ஞாப்பா மாயா வா அவரும் உயிர் உரிய. அவற்றுள் 26வது நூற்பா. நனக்கான் முன்னர் க ச ஞ ப மா ய வ அவ் ஏழும் உரிய. அதாவது க ச ஞ ப மா ய வ அவ் ஏழும் உரிய என்பது நஞன நமன இந்த 6 மெல்லின மெய்யெழுத்துகளுள் இன்னு அதாவது டன்னகரம் ரன்னகரம் என்னும் 2 மெய்யெழுத்துகளின் முன் க ச ஞ ப ம ய வ என்னும் 7 உயிர் மெய்யெழுத்துகளும் சொல்லில் கலந்து அமையும். அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். வெண்கலம், வெண்கலம். இப்போ இன்னுக்கு பக்கத்தில் கா. வெண் சாந்து, இன்னுக்கு பக்கத்தில் சா. வெண்பனி, இன்னுக்கு பக்கத்தில் பா. அதாவது வெண்மை, இன்னுக்கு பக்கத்தில் மை மா. பெண் யார், இன்னுக்கு பக்கத்தில் யா. அதுக்கப்புறம் மண் வரை, இன்னுக்கு பக்கத்தில் வா. இதன்படி தமிழில் அமையும் என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். மற்றவற்றை பிறகு பார்ப்போம். நன்றி, வணக்கம். பிடிச்சாச்சு. ஐயா சொல்லுங்க ஐயா.